ஒரு உண்மை சொல்லட்டுமா? உலகத்திலேயே மிக கொடூரமான கொலைகாரன் யார் தெரியுமா? கத்திய வச்சு அறுக்கிறவனோ துப்பாக்கிய வச்சு சுடுறவனோ கிடையாது. மச்சான், ஒரு 50,000 ரூபாய் இருந்தா குடுடா, அடுத்த வாரம் தந்துடுறேன்னு உங்க மேல கைய போட்டு தேனொழுக பேசி உங்க உழைப்பை ஏமாத்திட்டு போறானே, அவன்தான் உங்கள் சந்தோஷத்தையும் தூக்கத்தையும் எதிர்காலத்தையும் அணு அணுவா கொள்ற நிஜமான கொலைகாரன். கடன் வாங்கும்போது உங்க கால சுத்தி சுத்தி வருவான். நீதான்யா என் தெய்வம்னு கை கூப்பி அழுவான். ஆனா பணத்தை கைமாத்தின அடுத்த நொடி அவன் முதலாளி, நீங்க அவனுக்கு பிச்சைக்காரன். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டான். வாட்ஸ்அப்ல சீன் விழும், பதில் வராது. அப்புறம் பிளாக்கே பண்ணிடுவான். ரோட்ல உங்கள பார்த்தா ஏதோ நீங்க அவங்கிட்ட தப்பு பண்ண மாதிரி முகத்தை திருப்பிட்டு போவான். நீங்க கேட்கறது உங்க சொந்த உழைப்பு. ஆனா அவன் உங்களுக்கு திருப்பி தர்றதோ ஏளனமும் அவமானமும் தூக்கமில்லாத ராத்திரிகளும் மட்டும்தான். நைட்டு 2 மணிக்கு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு பெத்த புள்ளைங்க ஆசைய அறுத்து சேர்த்த பணத்தை நினைச்சு நடு ரோட்ல நிக்கிற அந்த நரக வேதனை இருக்கே, அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த கதைய நம்ம இதோட முடிக்க போறதில்ல. 2300 வருஷங்களுக்கு முன்னாடி சாணக்கியர் ஒரு ரகசிய விதியை எழுதினாரு. தன் உரிமையை கேட்க அஞ்சுபவன் வாழ்நாள் முழுவதும் அடிமை. துரோகியின் கௌரவத்தை அசைப்பவனே தன் செல்வத்தை மீட்டெடுப்பான். இன்னைக்கு இந்த 20 நிமிஷ வீடியோ வெறும் அறிவுரை இல்லைங்க. கையை விட்டு போன உங்க பணத்தை வட்டி முதலுமா அவனோட பையில இருந்து உருவி உங்க பாக்கெட்டுக்கு கொண்டு வரப்போற ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். வீடியோவை ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். உங்களை ஏமாற்றிட்டு உங்கள் பணத்தை தராமல் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் நிம்மதியை குலைச்சிட்டு இருக்கிற அந்த நபர் யார்? அவங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும்? இப்போவே மணி மைண்ட் செட் ஹப்பில் நீங்கள் டைப் பண்ணி கமெண்டில் தட்டி விடுங்க. முதல்ல எதிரியை வீழ்த்தணுன்னா அவனோட மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ஏமாத்துறான்னா அவன் உங்களை விட பணக்காரனாக இருக்கலாம், அல்லது ஏழையாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, இவன் நம்மளை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம்தான். நம்ம பண்ண போகிற 3 மிகப்பெரிய தப்புகள் என்னன்னு தெரியுமா? முகதாட்சணியம். ஐயோ, சத்தமாக கேட்டால் சொந்தம் விட்டு போயிடுமோ, 4 பேர் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படுறது. 2வது, ஆத்திரப்பட்டு திட்டுவது. போய் சட்டையை பிடிச்சி கத்துறது. நீங்கள் கோவப்படும் போது அவன் உடனே பாத்தியா மரியாதை இல்லாமல் பேசுகிற, அதனால் நான் தரமாட்டேன்னு கதையை மாற்றிடுவான். 3வது, அழுது புலம்போது அவன்கிட்ட போய் இறங்கி கெஞ்சுவது. நீங்கள் இறங்க இறங்க அவனோட ஈகோ இன்னும் மேலே போகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பணத்தை ஏமாற்றி பிடுங்கின அந்த நொடியே அவன் உங்களுக்குடனான அனைத்து உறவையும் குப்பையில் தூக்கி எறிஞ்சிட்டான். அவனுக்கு இல்லாத வெட்கமும் பயமும் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கேட்குற உங்களுக்கு ஏன் இருக்கணும்? இப்போ சாணக்கியரோட 4 அசுர தந்திரங்களுக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் யாரோ ஏமாற்றிருக்காங்க பணம் தராமன்னு தெரியுது. அவங்களோட நேம் என்ன, அவங்க எவ்வளோ பணம் தரணும்னு நீங்கள் கமெண்டில் டைப் விடுங்க. அப்படியே மணி மைண்ட் செட் ஹப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எப்படி பணம் வாங்க முடியும், இன்னும் ராஜதந்திரங்கள் நிறையவே இருக்குது, அதை பற்றி வீடியோஸ் எல்லாமே நான் போடுவேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் அந்த பணத்தை வாங்கலாங்கிற தந்திரத்துக்குள்ளே போகலாம். முதல் தந்திரம், சாணக்கியர் கையில் எடுக்க சொன்ன முதல் ராஜதந்திரம். இதை நம்ம சாதாரண பேச்சாக பயன்படுத்த போகிறதில்ல. இதை ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி ட்ராப்பாக மாற்ற போகிறோம். அதாவது அவன் மனசில் என்ன இருக்கும், இவன் நம்மக்கிட்ட சண்டை போட வருவான்னு எதிர்பார்ப்பான். ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படணும். எப்படி பேசணும்? அவன்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் போயோ கடன் கொடுத்த ஆளாக பேசாதீங்க. அவனோட போலி கௌரவத்தை, அவனோட ஈகோவை உசுப்பி விடுங்க. மச்சான், ஊரில் 4 பேர் உன்னை பற்றி தப்பாக பேசுனாங்கடா, அவன் பணத்தை ஏமாற்றிடுவான்னு சொன்னாங்க, ஆனால் நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டேன். என் நண்பன் அப்படிலாம் பண்ண மாட்டான், அவன் ரொம்ப நாணயமானவன், உன் மேலே நம்பிக்கை வச்சேன்டா, இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சிடா, என் நம்பிக்கையை நீ காப்பாற்றுவேன்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தை அவனோட போலி கௌரவத்தில் மிகப்பெரிய அடியை கொடுக்கும். அடடா, இவன் நம்மளை யோக்கியன்னு நினச்சிட்டு இருக்கானே, நம்ம தரலனா இவன் முன்னாடி நம்ம பிம்பம் உடஞ்சிடுமேன்னு அவனுக்குள்ளே ஒரு பதட்டம் வரும். இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் ட்ராப். ஃபோனில் பேசாமல் ரொம்ப கேஷுவலாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க.
தம்பி, போன வருஷம் நீ பிஸ்னஸ் அவசரத்துக்கு வாங்கின ஒரு 2 லட்சத்தில் ஒரு 30,000 ரூபாயாவது இந்த வாரம் போட முடியுமா? எமர்ஜென்சி. அவன் பதட்டத்தில் என்ன ரிப்ளை பண்ணுவான்? அண்ணே, இப்போதைக்கு 30,000 இல்லை, அடுத்த மாதம் 15,000 தந்துடுறேன் அப்படின்ட்டு போடுவான். இதுவே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு எவிடன்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ். 2வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். தானம். அதாவது உங்கள் பணத்தை விட்டு கொடுக்கறது தானம் கிடையாது. அவனோட மொத்த சுமையையும் குறைச்சி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுப்பது. சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, முழுமையாக அழிய போகும் ஒரு பொருளிலிருந்து பாதியாவது காப்பாற்றப்பட்டால் அதுவே வெற்றி. ஒரே அடியாக என் 2 லட்சத்தையும் இப்போவே தூக்கி கொடுன்னு கேட்டால் அவன்கிட்ட பணம் இருக்காது. உடனே அவன் பண்ணுற ஒரே வேலை உங்கள் நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு ஓடுறது தான். மச்சான், உன் நிலைமை எனக்கு புரியுது. உங்ககிட்ட இப்போதைக்கு மொத்தமாக பணம் இல்லை. ஓகே, வட்டி எதுவும் எனக்கு வேண்டாம். மாதம் 5,000 இல்லைனா 10,000 ரூபாயை தந்துடு, அசல் மட்டும் வந்தால் போதும். அவன் மனசில் என்ன தோணும்? அடடா, வட்டி போச்சு, மொத்தமாக கேட்காம மாதம் 5,000 தானே கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஒத்துக்கிடுவான். இங்கே தான் சாணக்கியரோட மூவ் இருக்குது. அவன் மாதம் 5,000 ரூபாயா ஜிபே, ஃபோன்பேயில் பண்ணும்போது அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் பேர் கண்டிப்பாக பதிவாகும். 3 மாதம் போட்டுட்டு 4வது மாதம் அவன் கட் பண்ணால் கூட அந்த 3 மாத டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வச்சு அவன் கடன் வாங்கினதை சட்டப்படி நீங்கள் 100% நிரூபிச்சிடலாம். ஜீரோவில் நிற்கிறத விட பணம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாங்குறது தானே சாணக்கியத்தனம். 3வது தந்திரம், பேதம். அதாவது அவனோட போலி முகமுடிய சமூகம் அல்லது குடும்பத்துக்கு முன்னாடி கழற்றி எறிவது. அவன் உங்ககிட்ட தனியாக பேசும்போது சிங்கம் மாதிரி பேசுவான். ஏன்னா அவனுக்கு பயம் கிடையாது. ஆனால் ஊருக்கு முன்னாடியும் குடும்பத்துக்கு முன்னாடியும் யோக்கிய மாதிரி சுற்றிட்டு இருப்பான். சாணக்கியர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தனிமையில் அஞ்சாதவனை அவனது கூட்டத்தின் முன்னால் நிறுத்தி மானத்தை அசைத்துப்பார். குடும்பத்துக்குள்ளே நுழைதல். அவன் வீட்டிற்கு அமைதியாக போங்க, கத்தாதீங்க, சண்டை போடாதீங்க. அவனது பெற்றோர் அல்லது அவனது மனைவியிடம் சென்று பணிவாகவும் உருக்கமாகவும் பேசுங்க. அம்மா, தம்பி தொழில கஷ்டம்னு சொல்லி என் பெண்ணோட படிப்பு பணத்தை வாங்கினாரு, இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி வாங்கி தரணும். அவன் குடும்பத்துக்கு முன்னாடி அவனோட மானம் ஒரே நிமிஷத்தில் கப்பலேறும். உள்ளிருந்து அவனுக்கு நெருக்கடி வெடிக்கும். நண்பர்கள் வட்டம். அவன் யார் யாருக்கிட்டெல்லாம் கெத்து காட்டிகிட்டு இருக்கானோ அந்த பொதுவான 4 நண்பர்களிடம் கேஷுவலாக விஷயத்தை போய் உடைங்க. மச்சான், என்கிட்ட பணம் வாங்கியிருந்தான், இப்போ ஏதோ கஷ்டத்தில் ஃபோன் எடுக்கலை போல், நீ கொஞ்சம் சொல்லி புரிய வைடா. எந்த ஒரு ஏமாத்துக்காரனும் தன் சமூக அந்தஸ்து அடிபடுவதை தாங்கவே மாட்டான். மானம் போகுதுங்கிற பயமே அவனுக்கு தூக்கத்தை கெடுத்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். 4வது ராஜதந்திரம் என்னன்னு பார்க்கணும். கடைசி கட்டம். என் மானம் போனால் என்ன, ரோஷம் போனால் என்ன, நான் பணத்தை தரவே மாட்டேன்னு அடாவடி பண்ணுறேன்னா அவனுக்கு சாணக்கியர் வச்சுருந்த கடைசி சவுக்கடி தான் தண்டம். சாணக்கியர் என்ன சொல்கிறாருன்னா, அடங்காத தொகைக்கு காட்டும் கருணை தர்மத்திற்கு செய்யும் துரோகம். இங்கே நீங்கள் அடிதடியில் இறங்கக்கூடாது, சட்டத்தை ஆயுதமாக எடுக்கணும். சட்டபூர்வமான பிரம்மாஸ்திரங்கள் இதெல்லாம் இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிஜிட்டல் லாக், நீங்கள் பணம் அனுப்பின பரிவர்த்தனை ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுங்க. செக்ஷன் 138 செக் பவுன்ஸ் கேஸ். அவன் கொடுக்க செக் பவுன்ஸ் ஆகியிருந்தால் வக்கீல் நோட்டீஸ் மூலம் நீதிமன்றத்தில் வாரண்ட் பெறலாம். 3வது ஐபிசி 406 and 420 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் சீட்டிங். காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கலாம். 4th ஒன் ஆன்லைன் போலீஸ் போர்ட்டல். ஸ்டேஷனில் நடவடிக்கை தாமதமாச்சுன்னா ஆன்லைனில் டிஎன் போலீஸ் போர்ட்டல் அல்லது சைபர் கிரைமில் பதிவு செய்யுங்க. ஆன்லைன் புகார்களுக்கு சட்டப்படி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால விசாரணை ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியை மிதிக்கும் போதும் கோர்ட் சம்மன்ஸ் வீட்டுக்கு வரும்போதும் எப்பேற்பட்ட பணத்திமிரும் சுக்குநூறாக உடஞ்சி உங்கள் காலில் வந்து விழும். நண்பா, அடுத்தவன் பணத்தை, கஷ்டப்பட்ட பணத்தை ஏமாத்துற அவனுக்கே அத்தனை திமிர் இருக்கும்போது நேர்மையாக உழைச்ச உங்கள் பணத்தை கேட்க உங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும்? சாணக்கியர் சொன்ன இந்த 4 வழிகளை சரியாக பயன்படுத்துங்க. தலை குனிஞ்சு நிற்காதீங்க. உங்கள் உழைப்பை வட்டி முதலமாக மீட்டுட்டு தலை நிமிர்ந்து வாங்க. உங்கள் பணத்தை மீட்கிறதுக்கான இந்த துணிச்சலும் வழியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டு தவிக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் அது உங்கள் வாழ்க்கையில் யாருமே உங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிற உறுதியோட கமெண்ட் செக்ஷனில் இனி நான் ஏமாற்றப்பட மாட்டேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் மணி மைண்ட் செட் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி வைங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.